அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜாயின் பண்ணி விடுகிறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்ருக்க பாய்லர்ஸில் வந்து ஃபீடு பம்ப் வந்து எப்படி வெர்டிக்கல் மோட்டரை வந்து எப்படி ஃபிட் பண்ணிக்கிறாங்கன்னு உங்களுக்கு இப்போ வந்து டீட்டெயிலாக அவங்க சொல்ல போகிறாங்க. வெர்டிக்கல் பம்புன்னு எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஜாண்டல் டைப்பில் அதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க மோட்ரு. இது வந்து வெர்டிக்கல். இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மோட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 tons 6 tonsக்குள்ளே இருக்க பாய்லர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி மோட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க வெர்டிக்கல் டைப்பில். இதே வந்து ஹை ப்ரெஷர்னா அதிகமாக டன்னேஜ் இருக்கிறதுக்குலாம் இன்னொரு டைப்பில் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த வெர்டிக்கல் வந்து டன்னேஜ் கம்மியாக இருக்கிற பாய்லர்ஸில் வந்து எப்படி இந்த பம்ப் யூஸ் பண்ணுறாங்க, எந்த கெப்பாசிட்டியில் போடுறாங்க, எந்த இடத்துல மாட்டுறாங்கன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த முழுமையாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இது வெர்டிக்கல் பம்புங்க. இது வந்து எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குது. உங்களுக்கு என்ன பிராண்டு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பிராண்டில் இந்த பம்ப் வந்து வாங்கிக்கிங்க. இந்த பம்ப்பு உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கன்யூஸாக இந்த மோட்டர் கன்யூஸாக 24 hours ரன்னிங் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இதே வந்து உங்களுக்கு தேவைப்படும் போது ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி மொபைலில் செட் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை வராது. எப்போ வேணால் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி செட்டிங்கில் தான் வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு பம்பு இது பம்பு. ஏன் 2 பம்ப் வச்சுருக்காங்கன்னா ஒரே பம்ப் வச்சும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரே பம்ப் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அடுத்து வந்து அந்த பம்பை நம்ம வாங்கிட்டு வந்தோ சர்வீஸ் பண்ணியோ பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால உங்களுக்கு வந்து ஷெட்யூல் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும். உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 2 பம்ப் வச்சுருப்பாங்க. சப்போஸ் ஒரு பம்ப் இது ப்ராப்ளம் ஆனாலும் என்ன ப்ராப்ளம் ஆனாலும் இன்னொரு பம்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து மோஸ்ட்லி இது இல்லை, எந்த பாய்லராக இருந்தாலும் 2 பம்ப் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு சேஃபும் கூட. சப்போஸ் வந்து பாய்லரில் லோட்டர் ஆனாலும் உங்களுக்கு வந்து 2 பம்ப் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாய்லர் இருக்க தண்ணியை வந்து குயிக்காக வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுங்க. இது வந்து என்னென்னா இப்போ வந்து 2 பம்ப் மாட்டிக்கிறீங்களா, இது வந்து இன்லெட்டுங்க. இங்கே ஹாட் வாட்டர் டேங்க்கில் எங்கே இருக்கோ அந்த ஹாட் வாட்டர் டேங்க்லேருந்து உங்களுக்கு வர்றதுக்கு எடுக்கிற இன்லெட்டு. இந்த இன்லெட் இது வழியாக கொடுத்தீங்கன்னா அவுட்லெட்டு. இதில் வந்து 7 ஸ்டேஜ் பம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் வாங்கும்போது வந்து 5 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து 7 ஸ்டேஜில் வாங்கிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு வந்து 7 ஸ்டெப்பில் வாங்கிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த பம்ப் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பாய்லரில் வந்து தண்ணி ஃபோர்ஸ் வந்து வேகமாக ரைஸ் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி 7 ஸ்டேஜ் பம்ப் வந்து நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது. 7 ஸ்டேஜ்னா என்ன தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த சிலிண்டருக்குள்ளே தான் இந்த 7 ஸ்டெப்பில் இருக்குங்க. பிளேட்டாக அந்த 7 ஸ்டெப்பில் மூலிமா தான் தண்ணி வந்து உங்களுக்கு ஃபோர்ஸில் தள்ளுங்க. இப்போ வந்து நார்மலாக வந்து ப்ரெஷர் இல்லாத பாய்லரில் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாதி பேர்த்துக்கு தண்ணி ஃபோர்ஸ் கம்மியாக தள்ளிகிட்டு இருக்கும். இதே வந்து உங்கள் பாய்லர் இங்கே எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ இது வந்து 25 kg ப்ரெஷர் கொடுக்குற பம்புங்க. இந்த பம்பு வந்து இதிலே கம்மியான ப்ரெஷருக்கு இருக்குது. உங்கள் பாய்லர் எவ்வளோ கெப்பாசிட்டியோ அந்த ப்ரெஷர் 25 kg 22 kgன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நீங்கள் வந்து இந்த பாய்லருக்கு தகுந்த மாதிரி இங்கே பம்போட இதை வாங்கிக்கிங்க. இந்த பம்பு வந்து 25 kg ப்ரெஷர் அங்கே பாய்லரில் இருக்கும்போதும் தள்ளக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிற பம்புங்க. நீங்கள் இங்கேருந்து தள்ளும்போது எவ்வளோ அங்கே ப்ரெஷரோ அதுக்கு தகுந்த அதை விட 100 மடங்கு எச்சா வச்சு தான் இந்த பம்பு வந்து தள்ளும். இப்போ தள்ளும்போது இங்கே வந்து இன்லெட்டு, இது அவுட்லெட்டுங்க. இங்கே 7 பிஸ்டன் வந்து சுற்றும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இது வழியாக தண்ணி வரும்போது இங்கே நான் டர்ன் வால் போட்டிருப்பாங்க. SS டைப்பில் நான் டர்ன் வால் எது போட்டிருக்காங்கன்னா இங்கேருந்து ஸ்டீம் வந்து வரக்கூடாது. ஸ்டீம் வந்து இது வந்துச்சுன்னா இது வந்து ஹீட் டெம்பரேச்சர் வந்து 250 டிகிரி வரைக்கும் தாங்குங்க இந்த மோட்ரு. 250 டிகிரி தாண்டும் போது என்னாகும் உங்களுக்கு பிஸ்டன் இதெல்லாம் ஹீட் ஆகி உங்களுக்கு மோட்டர் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்காண்டி தான் நம்ம இந்த வழியாக வந்து கொடுக்கும்போது ரிட்டர்ன் ஸ்டீம் வந்துடக்கூடாதுன்ட்டு இங்கே நான் டர்ன் வால் யூஸ் பண்ணுறோம். இப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே ஸ்டீம் இது வழியாக வராதுங்க. இங்கே வந்து ப்ரெஷர் கேஜ் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் வந்து நீங்கள் இப்போ தள்ள போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கிறதுக்காக கம்பல்சரி ஒரு ப்ரெஷர் கேஜ் இங்கே செட் பண்ணுவாங்க ஃபீட் பம்பில். இப்படி தள்ளும் போது இன்னொன்று ஏன் இங்கே வச்சுருக்கோம்னா சேஃப்டிக்கு தான். ஒன்று ஒர்க் ஆகட்டும் ஒன்று ஒர்க் ஆகுங்கிறக்காண்டி நான் டன் வால்வ் இங்கே NRV இன்னொன்று வச்சுருக்கோம். இது வந்து ஸ்ப்ரிங் டைப்புங்க இந்த NRV. இது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு அந்த NRV எப்படி இருக்குன்ட்டு இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இது வழியாக இன்லெட்டில் உள்ளே போய் இங்கே ஒரு க்ளோப் வால்வுக்கு பார்த்தீங்களா, அந்த க்ளோப் வால் இது வழியாக எவ்வளோ ஓப்பன் க்ளோஸ் இது வந்து ஃபுல் வந்து எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும். இது ஓப்பனில் இந்த வழியாக வாட்டர் வந்து உங்களுக்கு பாய்லருக்குள்ளே ஆட் ஆகிட்டு இருக்குங்க. இப்படி தான் இந்த வந்து ஃபீடு பம்ப் வந்து ஒர்க் ஆகுதுங்க.
இப்போ வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன் எப்படி இது ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி வால்வு இங்கே போட்டிருப்பாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் உள்ள 7 ஸ்டேஜ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் பார்ட் 2ல் வந்து இந்த மோட்ரு உள்ள என்ன மெக்கானிசம் ஒர்க் ஆகுதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.